ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எழுப்பிய குரலுக்கு, போராட்டங்களுக்கு செவி சாய்ப்பார் என்று உறுதியாக நம்புகிறோம். கூட்டணி கட்சிகளும் சிபிஐ, சிபிஎம், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்று ஆளுநர் தவேக தலைவர் திரு விஜய் அவர்களை அழைத்திருக்கிறார். சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. இதுதான் அரசியலமைப்புடைய அடிப்படை தத்துவம். இதை முன்பே ஆளுநர் அவர்கள் செய்திருக்கலாம். பாஜகவுடைய தலையீட்டால், பாஜக தலைவருடைய குறுக்கீட்டால் ஜனநாயகம் 2 நாளாக தாமதப்படுத்தியிருக்கிறது. தாமதமாக வந்தாலும் ஜனநாயகம் வெல்லும் என்பதுதான் இந்த முடிவினுடைய பதிவாக இருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயலில் ஆளுநர் எந்த மாநிலத்திலும் ஈடுபடக்கூடாது என்றதற்கு தமிழ்நாடு இன்னும் சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக சொல்லும்போது காங்கிரஸ் எங்களுடைய முதுகலை குத்திடுச்சு, பாஜக செய்ததையே காங்கிரசும் இப்போது கையில் எடுத்துட்டு விமர்சனங்கள் மீது வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இல்லை, இப்போ காங்கிரஸ் முதுகுல குத்தி இருக்குன்னா இப்போ சிபிஎம் முடிவெடுத்திருக்காங்க, சிபிஐ முடிவெடுத்திருக்காங்க, விசிகே பேசிட்டு இருக்காங்க, முடிவெடுக்க போறேன்னு சொல்றாங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் பேசுறேன்றாங்க. அது அப்படி இல்லை, தேச நலனுக்காக, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை அரவணைத்து போவதுதான். அதே போன்று பல காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கமும் உதவி செய்திருக்கிறது, அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. சரியா?